அத்த எனக்கு என்னத்த ஆக போகுது? எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். இது வரைக்கும் நீ ராத்திரி வீட்டுக்கு வராம வெளியில எங்கேயும் தங்குறது இல்லல்லம்மா. ஆனா நேத்து வீட்டுக்கு வராம ராத்திரி வெளியில தங்கிக்கிறேன்னு சொன்னப்போ ஏதோ பிரச்சனை போல இருக்கு. அத சொன்னா நான் எங்க சங்கடப்படுவேனோன்னு நீ ஏதோ மறைக்கிறேன்னு நினைச்சேம்மா. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. காலையில மெக்கானிக் வந்து ஆட்டோவை சரி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சரி சரிம்மா. அவ வந்ததும் எதுக்கு இப்படி போனேன்னு சொல்லி நல்லா ரைடு விடாம இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சாத குறைய அக்கா இப்படி பேசிட்டு போகுது. என்னத்த சொல்றதோ. அண்ணி என்னாச்சு அண்ணி? வரதுக்கு இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஷாலினி. நீங்க பாட்டுக்கு போன இடத்துல தங்க வேண்டியதா போச்சுன்னு சொல்லி தங்கிட்டீங்க. எங்க அம்மா புலம்பி தவிச்சிட்டாங்க. ராத்திரி முழுக்க அம்மா தூங்கவே இல்ல அண்ணி. நீங்க வருவீங்கன்னு முழிச்சிட்டே இருந்திருக்காங்க. புரியுது ஷாலினி, தவிர்க்க முடியாத சூழ்நிலை. நான் போன இடத்துல தங்க வேண்டியதாயிடுச்சு. காலையில ஒரு 2 தடவை நான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஏன் நீங்க போன் எடுக்கவே இல்ல? வண்டி ஓட்டிட்டு இருந்தேனா, அதனால போனை கவனிக்கல. சரிங்க அண்ணி, நீங்க போய் குளிச்சிட்டு வாங்க, நம்ம சாப்பிடலாம். சரி ஓகே. இவ மூஞ்சிய பார்த்தா இன்னத்தையும் மறைக்கிற மாதிரி தெரியுதே. அப்படி இன்னத்த மறைக்கிறா? எப்படியாவது அதை கண்டுபிடிச்சாவணுமே. வாப்பா கதிரு, வந்துட்டியா? கொஞ்சம் தண்ணி எடுத்து இத கொண்டு வரேன். போன இடத்துல ஏதாவது பிரச்சனையாப்பா? எப்பவும் ஃபங்க்ஷன் இடத்துல தங்க மாட்டியே. எவ்வளவு நேரம் ஆனாலும் வேலையை முடிச்சமா கிளம்பி வந்தமான்னு இருப்ப. இப்ப என்ன புதுசா ஃபங்க்ஷன் இடத்துல தங்குற? இருங்கம்மா சொல்றேன். பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அது என்னன்னா, அங்க இருந்து கிளம்பி வரதுக்கான சூழல் இல்ல. கஷ்டப்பட்டு ராத்திரி கிளம்பி வரதுக்கு காலையில கிளம்பினா ஈஸியா பஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதாம்மா காலையில கிளம்பி வந்துட்டேன். வேற ஒண்ணு.